ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொரிப்பு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 கலரில் பல்லாரி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பல்லாரியும் ஒரு தக்காளியும் நறுக்கி மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை பொரித்து வச்சுக்கிடணும். சிக்கன் பொரித்த பிறகு அதே எண்ணெயில் பல்லாரியும் ரொம்ப இலையும் போட்டு வதக்கியிருக்கேன். ரொம்ப இலையும் வதங்கின பிறகு பல்லாரியும் வதங்கின பிறகு நம்ம கேப்சிகம் 2 கலர் கேப்சிகத்தையும் போடணும். அது போட்டோன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்திங்களா, பார்க்கவே அழகாக இருக்கும். அதை நல்லா வசங்க வடிய அளவுக்கு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பொடியெல்லாம் இது கூடலாம் சேர்க்கணுங்க. இதுக்கு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் பொடி, கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி இவ்வளோ சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் விடணுங்க. தக்காளி பல்லாரியும் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அதையும் கிளறணும். கிளறி நல்லா கொதித்த பிறகு பொரிப்பையும் அதில் உள்ள தட்டி நல்லா கிளறணுங்க. கிளறணும் சூப்பராக வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம மல்லிக்கீரை தூவி விட்டு கிரேவி ரெடி பண்ண வேண்டியதான். அதில் கேப்சிகத்தில் உள்ள வித்தை முளைக்க போட போகிறேன்.